இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங் நல்லபடியாக ப்ராஃபிட்டபிளாக முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல பை என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆனதுனால எடுத்திருந்தேன். பட் எஸ்எல் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஹிட், அதுக்கப்புறமா கீழே வர ஆரம்பிச்சது. பட் இன்னைக்கு ஒரு ரிவர்சல் இருக்குது அப்படிங்கிறத இயர்லியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி இந்த சப்போர்ட் ஜோன் இருக்கிறத பார்த்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய பை என்ட்ரிஸை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி 20 லாஸில் போயிட்டு ஸோ 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு கீழே வந்தது. அப்போது இந்த இடத்துல அகெயின் ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலும் ஹிட் ஆகிருச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நான் வந்து லைவாக அனலிசிஸ் பண்ணி என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் கிட்ட வரும்போது இங்கே எங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக இதில் வந்து போட்டிருந்தேன். ஸோ என்னோட என்ட்ரிஸ் எங்கே இருந்தது, எது வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், செகண்ட் டார்கெட் எங்கே இருக்குது, எது சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது எல்லாமே மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நான் வந்து எதையுமே போஸ்ட் பண்ணல. எல்லாமே மார்க்கெட் லைவாக இருக்கும் போது தான். இன்ஃபேக்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இயர்லியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ அந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான இடமா இருக்கும். ஸோ ஆல்ரெடி டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுனால இன்னைக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு வால்யூம்ஸ் இல்லை. அதனால இன்னைக்கு இதோட ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால தீட்டா எல்லாமே டிகே ஆகுறதுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா தீட்டாவும் ஜீரோட தான் முடிய போகுது, ஃபுல் தீட்டாவும் கரைஞ்சி. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். அதனால ஹோல்ட் பண்ணது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் வேணும்னா வாட்ச் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா பார்க்க போகலாம். தேங்க்யூ.